யோசிச்சு பாருங்க, எல்லா வேலையும் முடிச்சு டயர்டாக வீட்டுக்கு வந்திருந்தாலும் உங்கள் அப்பாவோ அம்மாவோ ஒய்ஃபோ குழந்தையோ ஏதாவது ஆசைப்பட்டா உங்கள் பிரச்சனையை கூட ஷேர் பண்ணாமல் அவங்கள சந்தோஷப்படுத்த அவங்க ஆசைப்பட்டதை நடத்துகிறீங்களா? நீங்கள் ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்கள் ஃப்ரெண்டோ கொலீகோ உடனே வந்து வாடா பார்ட்டிக்கு போகலான்னு கூப்பிட்டா உங்களுக்கு போக வேணான்னு இருந்தாலும் அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி அவங்க கூட போகிறீங்களா? இந்த மாதிரி மற்றவங்க சந்தோஷத்துக்காகவே நோ சொல்லணும்னு இருந்தாலும் எஸ் சொல்லி வாழறது தான் வாழ்க்கைன்னு வாழறீங்களா? அப்படின்னா நீங்கள் ரொம்ப இமோஷ்னலாக இருக்கீங்கன்னு சாக்ரிஃபிஷியல் மைண்ட் செட் உங்கள் லைஃப்பை ஆக்கிரமிச்சிட்ருக்குன்னு அர்த்தம். உண்மை இதுதான். நீங்கள் இந்த மைண்ட் செட்டை சேர்ந்த ஆளாக இருந்தால் உங்களால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நினைக்கிற மாதிரி வாழவும் முடியாது, நீங்கள் நினைக்கிற கோல்ஸை அச்சீவ் பண்ணவும் முடியாது. சரி, ஹாப்பியாக இருக்க முடியும்னா அதுவும் முடியாது. ஏன்னா என்னதான் நீங்கள் மற்றவங்க சந்தோஷத்துக்காக எத்தனை விஷயங்களை செஞ்சாலும் இந்த உலகம் உங்களை ஏதாவது குத்தம் சொல்லிகிட்டே தான் இருக்கும். அதுதான் உண்மை. சின்ன வயசுலேருந்து நமக்கு சொல்லி கொடுக்குறது என்னென்னா, எல்லாருக்கிட்டையும் அன்பாயிரு,